வெல்கம் டு கணேசன் மீடியா. இறைவனுடைய அருளால் நம்ம எல்லோரும் நல்லா இருப்போம். தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்ருக்கிற எல்லாருக்கும் மனசார நன்றியை தெரிவிச்சுக்கிறப்பா. இன்றைக்கி என்ன வீடியோ வாங்க பார்ப்போம். டக்குன்னு ஒரு ஃபோன் வருது, அம்மா நாங்கள் வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்கோம்னு. என்னடா இது, என்ன விஷயம், ஒன்றுமே புரியலையா அப்படின்னு பார்த்தா, அன்னைக்கு நைட்டு பொன்னியம்மன் கோயிலில் நாளைக்கு 48வது நாள், அதாவது கும்பாபிஷேகம் முடிஞ்சு மண்டல பூஜை அப்படிங்கிறது அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்படியே கோயிலில் போய் அம்மாவுக்கு பூவெல்லாம் வாங்கிக்கிட்டு அந்த பூஜையில் கலந்துக்கிட்டு அந்த பிரசாதம் கொடுக்கறதுக்கு சிவக்கண்ணனுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா இவங்க எப்பயுமே வர்றேன்னா ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு முன்னாடி நாளைக்கு வரோம் 4 அன்னைக்கு வரோம்னு சொல்லுவாங்க. திடீர்னு ஃபோன் பண்ணி நாங்கள் இப்போ வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னாங்க. இப்போயாவது எனக்கு உடம்புக்கு முடியலை, சரி பார்க்க வராங்கன்னு நினைக்கலாம். அப்போ திடீர்னு வர்றேங்க, சரி ஓகேன்ட்டு கோயிலுக்கு போயிட்டு இந்த மருமக பிள்ளைங்க எப்போ வந்தாலும் மாமியார்கிட்ட இருந்து எதாவது சுருட்டிட்டு போகணும்னு நினப்பாங்க. அந்த மாதிரி லைனிங் துணி, ஜாக்கெட்டு புட்டு, சுடிதாரெல்லாம் கேட்டாங்க, கொடுத்து விட்டேன். இந்த செல்லக்குட்டிகளை அப்போ இவங்க உணவு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க, அதனால் கூடயே வச்சுக்கிட்டாங்க. இப்போ அவங்களே சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க சாப்பிட்டுட்டு பூஜைக்கெல்லாம், அதாவது கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு அவங்க வீட்டுக்கு கிளம்புனாங்க. நானே யோசனை பண்ணேன், என்னடா திடீர்னு வந்தாங்களே, எதுக்கு என்னன்னு சொல்லலையேன்னு. அதுக்கப்புறம் தான் நான் நினச்சிக்கிட்டேன், நம்ம பொன்னியம்மா தாயை அவங்க மனசில் புகுந்து நாளைக்கு மண்டல பூஜை இப்போயாவது வந்து கலந்துக்கங்கடா அப்படின்னு நம்ம தாய், அதாவது நம்ம எல்லாருக்கும் தாய் தான், அந்த அம்மா வந்து அவங்க மனசுக்குள்ளே சொல்லியிருக்காங்க. அதுதான் எப்பயுமே இவங்க வரணும் அப்படின்னா, இப்போ எதுக்குமா வேலை இருக்குது அப்படி இப்படின்னு சொல்கிறவங்க திடீர்னு கிளம்பி வந்தாங்க. நல்லபடியாக பூஜையை பார்த்துட்டு அம்மாவை கும்பிட்டுட்டு நாளைக்கு மண்டல பூஜை அப்படிங்கிற மாதிரி அன்னைக்கு இருந்துச்சு. இந்த வீடியோ எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆனால் எனக்கு கொஞ்சம் உடம்புக்கு பிரச்சனையாக இருந்ததுனால, எனக்கு அங்கிட்டு போயிட்டு வந்துட்டு இருந்ததுனால மலேசியா துணி வேறு வந்துச்சு. அந்த துணியை வேறு தைச்சேன். கொஞ்சம் எனக்கு வீடியோ போடுறதுக்கு லேட்டாகி போச்சு, கோவிச்சுக்காதீங்க. என்னுடைய ஆதரவாளர்களுக்காக இன்றைக்கி நம்ம வீடியோவை போட்டுறணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு பண்ணேன். அவங்க நல்லபடியாக அவங்க வீட்டுக்கு கிளம்புனாங்க. அதுக்கப்புறம் மறுநாள் அந்த பூஜையில் நான் கலந்துக்கிட்டேன். உண்மையிலேயேப்பா, தெய்வத்தை நம்ம முழுசாக நம்பிட்டோம்னா அந்த அற்புதம் அந்த உணர்றவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இப்போ எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை தான், ஆனால் இதுக்கு கடவுள் காரணம் கிடையாது. என்னுடைய உடம்பு பிரச்சனைக்கு முழுக்க நான் தான் காரணம். ஏன்னா நம்ம செய்கிற ஒவ்வொரு சின்ன தவறுனால தான் நமக்கு பிரச்சனை. என்னுடைய தவறை நீங்கள் செஞ்சிடாதீங்க. அந்த வீடியோவை நான் அதுக்கப்புறமா உங்களுக்கு பதிவு பண்ணுறேன். நாதஸ்வரத்தோட இறை வழிபாட்டையும் நம்ம பார்த்தோம்னா காதுக்கும் சரி, உடம்புக்கும் சரி, கண்ணுக்கும் சரி ஒரு விருந்தாக இருக்கும். வாங்க அப்படியே பார்ப்போம். அந்தாதி அம்பாள் நாமம் இதை தவிர வேற எதுவுமே வெளியே வரவே கூடாது. மற்றதுக்கெல்லாம் மௌன விரதம் இருக்கணும். மற்றதுக்கு பூசாரி ஏதாவது கேட்டது, அவங்க நிர்வாகம் ஏதாவது கேட்டாங்கன்னா பதில் சொல்ல, மற்றதுக்கெல்லாம் பதில் சொல்ல கூடாது. பக்கத்துல வெளியே போய் பேசிக்கலாம். அப்படிங்களா? நம்ம வந்து நம்ம 2 பேர் பேசுறதுக்கு இல்லை,
அம்மா கிட்ட பேசுறதுக்கு வந்துருக்கோம், சாமி கிட்ட பேசுறதுக்கு புரியுதுங்களா? ஆரம்பிங்க. இப்ப என்ன பண்ணுங்க, யார் யாரெல்லாம் தம்பதியா வந்திருக்கீங்க கை தூக்குங்க. நீங்க தம்பதியா வந்தா தம்பதியால பங்கு எடுக்கணும். சரிங்களா? தனித்தனியா எடுக்க கூடாது. சரிங்களா? எடுப்பு கலசம். அப்புறம் குழந்தைங்களோட வந்தீங்கன்னா உங்க குழந்தைங்களும் கூட இருப்பீங்க, குழந்தைங்க தனியா ஒரு பங்கு கொடுங்க கேட்கக்கூடாது. இது என் குடும்பத்துல என் குழந்தை வந்திருக்கு, என் குழந்தைக்கும் சேர்த்துதான். அப்புறம் சங்காபிஷேகம் நடந்துச்சு. அதில் கலந்துக்கிட்டேன். நிறைய பேர் வந்து கலந்துக்கிட்டாங்க. வீட்டு வேலையும் பார்த்துட்டு பூஜையிலையும் கலந்துக்கிட்டு நிறைய பெண்கள், இந்த மாதிரி பெண்கள்னால தான் இன்றைக்கி நிறைய குடும்பங்கள் நல்லா இருக்குது. தேவையில்லாத பேச்சு எதுவும் பேசாமல் செய்யாமல். அதுக்கப்புறம் அந்த சாமி பிரசாதம் அதை வாங்குறதுல ஒரு சந்தோஷம். நல்லபடியாக இந்த பக்கம் அந்த பக்கம் மாறி மாறி வீடியோ எடுத்தேன். பூஜையெல்லாம் நல்லபடியாக நடந்துச்சு. எப்பயும் நம்மளுடைய தமிழர்களுடைய பண்பாடே உணவு உபசரிப்பு. அதுவும் கோயில் விசேஷம்னா இன்னும் சூப்பராக இருக்கும். அருமையான சுவையான ஒரு நல்ல ஆரோக்கியமான உணவு. நல்லபடியாக எல்லாரும் சாப்பிட்டாங்க. நானும் நல்லபடியாக சாப்பிட்டுட்டு சாமிக்கு ஒரு நன்றியை சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டேன். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். முழுசாக வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறப்பா. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை பாய்ப்பா.